என்ன சாந்தி, உன் தம்பிக்கு எப்போ ஆப்ரேஷனு? அடுத்த வாரம் பண்ணலான்னு இருக்கேன். பாம்பேக்கெலாம் போகல, பக்கத்தில் கடலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. காசுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஆப்ரேஷன் பொறுத்த வரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை முடிச்சுட்டு நம்ம ஆளுங்களாம் கூப்பிட்டு பெரிய அளவில் ஒரு பால் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். விஜி, வட்டிக்கு எங்கேயாவது ஒரு 50,000 ரூபா வாங்கிக்கூடா. யார்கிட்ட? சுலைமான் செட்டுக்கிட்ட வாங்கவா இல்லை அகர்வால் செட்டுக்கிட்ட வாங்கவா? என்ன அது, லட்டும் ஜிலேபியுமா? ஏண்டி விடைக்கிற? தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே கேட்குறேன். அடப்போடி இவளே, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 50,000 ரூபா கொடுப்பாங்களா? ஏன் விஜி, இந்த பேங்க்ல நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க? பேங்க்லயா? கிடைக்குமே. ஆனா காலையில போக கூடாது, ராத்திரி போகணும், கதவை தட்டணும். திறக்கலையா நம்மளே திறந்து எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்டு வந்துக்கினே இருக்கணும். ஏன் விஜி இப்படி சொல்ற? பேங்க்காரெல்லாம் லோன் கேட்டா கொடுக்க மாட்டான். காத்தால போய் கேட்டு தான் பாரு. வாசல்லே ஒரு செக்யூரிட்டி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். நீ லோனுன்னு வாயை திறந்தோடனே மொசுட்டே சொல்றதுக்கு. என்ன அதை சொல்ற? என்ன நொன்னத சொல்ற? போய் கேட்டு தான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்றது என்னன்னு. என்னது இப்படி சொல்லுது அது? நீ ஏறு. சிக்கு மங்கு சிக்கு பாப்பா, ஓய் சிக்கு மங்கு சிக்கு பாப்பா. ஏய், இன்னைக்கு நைட் நான் வரலடா, நான் என் ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன், வச்சிடுறேன். மச்சான் 9 வண்டியெல்லாம் போகுதுடா. விஜி நீ எதுவும் கண்டுக்காத, போயிட்டே இரு. 9 ஒழுங்கா நில்லுங்க. விஜி வண்டியை நிறுத்து. பிரச்சனை வேணாம், போயிடலாம். விஜி வண்டியை திருப்பா. சனி, நீ சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய், என்னடா 3 திருப்பின்னு வருதுங்க? வரட்டுமே, என்ன பண்ணுங்க? செல்லங்களா, இதுல யாரு எங்களை 9ன்னு கூப்பிட்டது? விஜி, இதோ பேக் மாட்டி நிக்கிறான் இந்த நம்ம 9ன்னு கூட்டான். நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியாடா நீ? பாருங்க, பேசாதீங்க, மரியாதை பேசுங்க. உங்களுக்கு என்னடா மரியாதை? தோபார, அவன் யார் தெரியுமா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ரவுடிங்களா நீங்களாம்? நான் ரவுடிலாம் இல்லைங்க, நான் பேங்க்ல வேலை செய்யறேங்க. பேங்க்ல வேலை செய்றியா? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க, பேங்க்ல வேலை செய்யறேங்க. அப்ப எங்களுக்கு லோன் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேங்க. சாந்தி ஏதோ லோன் வாங்கி தரானாண்டி. அப்படியா? அந்த செல்லத்தை என்கிட்ட அனுப்பு. இந்தா போன் நம்பரை கொடு, போடி செல்லம். நம்பரை சொல்லுடா. 8124056755. பேர் லோகு. சேவ் பண்ணிக்கங்க. இங்க வா, இங்க வா. நீ எவ்வளவு பெரிய ரவுடியா வேணாலும் இரு, யார வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த ரவுடியும் எங்களை மாதிரி ஆளுங்களை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. முக்கியமா நடு ரோட்ல இந்த மாதிரி குடிச்சிட்டு பப்ளிக்கை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஆர்வ கொள்ளாருன்னு உன் மூஞ்சிலே எழுதி விட்டிருக்குடா. ஏதாவது செத்த பாம்பு அடிக்கத்தான் நீங்கெல்லாம் லாய்க்கு. ரவுடி ஆகணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். புரியுதா? சரி கிளம்புங்க எல்லாம், கிளம்பு கிளம்பு. ஏய் பேங்க் மேனேஜரு, நாளைக்கு காலையில உனக்கு ஃபோன் பண்ணுவேன். லோன் வாங்கி தரல, அதுக்கப்புறம் குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் நீ பார்க்க முடியும். புரியுதா? புரியலங்க. புரியல? இனிமே குழம்புல போடுற மாங்கால மட்டும்தான் பார்ப்ப. கீழே குனிஞ்சு பார்த்த ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுது. இப்ப புரியுதுங்க. சரி சரி, பார்த்து போடிச்சல்ல நீ. ஏய் போங்கடா பால் புட்டி பசங்களா, கிளம்பு கிளம்பு. எப்படி ஓடுறான் பாரு பயந்துக்குன்னு. டிடி கிடக்குறானுங்க காயலாங்குட்டி பசங்க. ஏய் விஜி, ஏண்டி கட்டிலாம் காட்டி அவங்கள மிரட்ட? ஏன்டி குழந்தை புள்ளிலாம் கூட்டு மேத்தி வச்சுன்னு வா. ஹலோ, என்ன எந்த இடத்துல? சரி வை, நான் விஜய் கூட்டின்னு வரேன்.
விஜி ஒரு பிரச்சனை, சீக்கிரம் வா. ராஜா தியேட்டர்ன்ற சாந்திக்கு ஏதோ பிரச்சனையா? விஜி அந்த கரப்போக்கு போலீஸ்காரன் இப்போ என்னை போட்டு அடிச்சிட்டான் விஜி. 50 ரூபா கேட்டான் விஜி. இருண்ணே இப்போதான் வந்த 2 கஸ்டமரை பார்த்துட்டு தரேன்னு சொன்னேன் விஜி. அதுக்குள்ள மயிரம் பிடிச்சி இழுந்து போட்டு கண்ணா உடனே அடிக்கிறான் விஜி. நான் என் டியூட்டி பார்க்குறேன்ற பேரில் ஃபுல்லாக சடை கடிச்சிட்டு வந்து நிற்கிது. அப்ப நீ என்ன பாலை குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? சரிதா, எல்லாம் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். விஜி பொருள் வேணா? தச்சுக்குள்ள வெயி, கொசு அடிக்க கோடாலி எடுத்துட்டு போவாங்களா? அப்புறம் உன் கொண்ட ஊசியாலே குத்த போறியா? கொண்ட ஊசி இல்லடி, என் ஊசியாலே வாயிலே குத்த போறேன், நல்லா ஊத்துற வரைக்கும் ரத்தம். ஏய் இப்போ நீ ஏன் சிரிக்கிற? போகிறவங்க எடுத்து விட்ருவ போலாம். இன்னும் போலீஸ் மாமா. விஜய் நானே செம்ம டென்ஷன் ஆகிறேன், ஒழுங்கா ஓடிடு. போலீஸ் மாமா, நானும் தான் டென்ஷனா இருக்கேன். உன்னை விட்டு எங்க ஓடுறது? வா இடிச்சு மோதிக்கலாம். ஏய் வழி விடு, நான் ஸ்டேஷனுக்கு போகணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு மாமா, முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். அம்மா ஐயோ, ஏண்டி அந்த இடத்துல பயங்கரமா அடிபட்ட என்ன செய்யலாம்? தச்சி புலம்பாத, என்ன பண்றதுன்னு சொல்லு, வலி தாங்கல. என்னது உட்காந்து எழுந்திருக்கணுமா? ஏற்கனவே உட்காந்து தாண்டி இருக்கிறேன், ஆனா எழுந்திருக்க தான் முடியல. நிறுத்து. போ போ. ஏன் விஜி, இந்த பொண்ணுங்க இவங்களை நம்பி தானே உடம்ப காட்டுறாளுங்க, இல்ல எடுத்து போய் காட்டுறாளுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா என்னதான் எடுத்தாலும் அதுல காதல் எதுவும் இல்லாமலா இருக்கும்? இல்லைன்னா அந்த உங்களுக்காக துணிஞ்சு மொத்தத்தையும் அவுத்து போட்டு நிப்பாளுங்களா இந்த செல்போன் முன்னாடி? என்ன விஜி அமைதியா இருக்க? இவனுங்க நேர்ல பழகந்து போதாம அதை வீடியோ எடுத்து டெய்லி ரசிக்கணும். அப்புறம் 2 பேர் நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இவரு மூஞ்ச மறைச்சிட்டு அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் பரவி விடுறது. கடைசியில அந்த பொண்ணு தூக்குல தொங்குறது. இவனுங்களாலே இன்னைக்கு பிட்டு படம் எடுக்கிறவனுங்களாம் தலையில துண்டை போட்டு போயிட்டானுங்க. இப்ப நான் எடுக்கிறேன் பாரு ஒரு பெரிய பிட்டு படம். டோரா, இந்த படத்துக்கு நீ தான் கேமராமேனு. இந்தா என் போனை எடுத்துக்கு அந்தாண்ட போ. கேமரா ரோலிங் ஆக்ஷன். டோரா, இந்த மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கா? செம ஃப்ரெஷ். இப்ப நீ அவன் எடுத்த வீடியோவோட பளிச்சுன்னு எடுக்கிற. விஜி அப்புறம் எதனா நான் அசிங்கமா கேட்டு போறேன். ஏற்கனவே வீடியோ ஓடிக்கின்னு தான் இருக்குது.
வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா? இப்ப பாரு. நீ என்னடா அந்த வீடியோல? இப்ப நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோல. என்னம்மா செம வேகம் போல, எப்ப அந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சீங்க? என்ன டோரா, நான் வேகமா ஓட்டிக்கணும் தான். தெரியலையே, ஆனா சொல்றாரு. சாமி 500 சிசி சாமி வண்டி வேகமா வராம உருண்டு நான் வரும். 500 சிசி இந்த வண்டி என்ன விலை இருக்கும்? 2 லட்சம் ஆகுது. ஏது உங்களுக்கு இவ்வளவுலாம் காசு? பிச்சை எடுத்தோம். என்ன திமிர? இல்ல சாமி, டெய்லி ஒரு கொலை பண்ணுவோம், கொலைக்கு 50,000 தருவாங்க. அப்படி பண்ணா 4 நாள்ல வாங்கிட முடியாதா என்ன? என்ன சொல்ற? நாங்க பிச்சை எடுத்து வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கொலை செஞ்சு வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, வேற என்ன சொன்னாதான் நம்புவீங்க? அத்தா நீ லைசன்ஸ் காட்டி முத கிளம்பு. லைசன்ஸா? அது எது எங்க கிட்ட? லைசன்ஸே இல்லாம இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டி தெரியுங்களா? வண்டி டேஷன் விடு. என்னது ஸ்டேஷனுக்கா? வாங்கலாம். 97 தான் எங்களுக்கு முதல் லைசன்ஸே கொடுத்தீங்க, நாங்க பொறுத்துக்கல. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் அவசரப்படுறீங்க? செத்த பொறுங்க, எல்லாம் சீக்கிரத்துல எடுத்துருவோம். ஐ பயங்கரமா பழகுது இதுங்க. ஐயா இதுங்க லைசன்ஸே இல்லாம இவ்வளவு பெரிய வண்டி ஓடி தெரியுதுங்க ஐயா. யோ அறிவில்ல, மணி நேரம் நான் கடலை போட்டு இருப்பேன் நீ. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா. என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன் உன் கண்ணுக்கு ஆம்பளை தெரிய மாட்டாங்களா? ஏய் வண்டி எதுன்னு கிளம்ப. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ இங்க வாயா. அதுக்கிட்ட என்ன பேசினீங்க? சார் என்னோட டியூட்டி தான் சார் நான் பார்த்தேன். டியூட்டியை பார்த்தேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இதுக்கு தான் உன்னை போலீஸ்காரன் உதைக்கிறான் போல. தோ பாரு சாந்தி, சும்மா உன்னை இவன் அடிச்சான் அவன் அடிச்சான்னு என்னை கூப்பிட்டு இருக்க கூடாது. உன் பிரச்சனையை நீ தான் தனியா நின்று பாத்துக்கணும். நீ கூட்ட நேரத்துக்குலாம் என்னால ஓடி வர முடியாது, புரியுதா? ஏன்டி செல்லம் கோச்சுக்கிற? என் கஸ்டமர் கிட்ட வந்து கேளு, நான் எவ்வளவு தைரியமான ஆள்னு உனக்கு தெரியும். சாந்தி பாப்பா. என்ன டோரா? சாந்தி பாப்பா. என்னாடி செல்லம்? சாந்தி பாப்போ. தச்சி சொல்லு. மூடிக்கு டீயே குடி. சரிதான் போடி. தோ பாரு சாந்தி, அடுத்த வாட்டி 10-20 கொடுத்து அந்த போலீஸ்காரனை கரெக்ட் பண்ணி உன் பேக்கெட்ல போடு. 10-20 வேணா கொடுக்கலாம், அந்த நாதாரியை கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன் சாந்தி பாப்பா, நோக்கு உடம்புல தெம்பு இல்லையா? அவருக்கு சமைச்ச கோழி வேணாமா, சமைஞ்ச கோழி தான் வேணுமா. அதுக்கு நான் எங்க போவேன்? நீ எங்க வேணா போ, ஆனா நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள், எல்லாம் அவங்க பங்கு கொடுத்துட்டாங்க, நீ மட்டும்தான் பாக்கி. நானு காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ தான் காணோம். அடிப்பாவி, இவ்வளோ காசு வச்சுக்கினா அந்த 50 ரூபாய கொடுக்கவே மாட்டேன்ற அந்த போலீஸ்காரங்கிட்ட. வா, அந்த பிக்காளி பையனுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. நமக்கே வேற வழி இல்லாம தானே இந்த ராத்திரி நேரத்துல தூக்கத்தை விட்டுட்டு இந்த மானங்கெட்ட பழப்ப செஞ்சு சம்பாதிக்கிறோம். அதையும் அந்த நாதாரிங்க புடின்னு போக விட்டுருவன. இந்தா என் பங்கு 700 ரூபா. டோரா, அந்த 700 ரூபா கூட. ஏன்? கரோலின் மேம் நல்ல மனசுக்கு 700 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுக்கலாம். இந்தா. ஏன் இவ்வளோ காசு கையில வச்சு சுத்தின்னு இருக்கா? அதை ஏன் கேட்குற விஜி? ஊர்ல என் தம்பியை படிக்க வச்சிட்டு இருந்தேன்ல, அவனுக்கும் நம்மள மாதிரியே பிரச்சனை. ஃபோன்ல டெய்லி என்கிட்ட எழுதுகிட்டே இருக்கான். கூட படிக்கிற பசங்களாம் தினமும் அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கின்னு அசிங்கப்படுத்திக்கினே இருக்குதுங்களாம். செத்துருவன்னு சொல்றான். என்ன பண்றது? அதான் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என் கூடயே வச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இந்த காசை சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். இந்தா குடி. இதை நானும் டோராவும் உன் தம்பிக்காக கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. வேணாம் விஜய், ஏற்கனவே நீ நிறைய செஞ்சிருக்க. வேணாம் குடி, இதை வச்சுக்கோ. விஜி, ஒரு சிறு திருத்தம். என்ன? இனிமே அவன் நம்ம தம்பி மாதிரி இல்ல, தங்கச்சி மாதிரி.
தசி போடி, எப்பயுமே உனக்கு கிண்டல் தான். இங்க பாருடி, தம்பி தங்கச்சியா மாறுதுல அக்காவுக்கு சந்தோஷத்தை. யா ஷூர் ஷூர் ஷூர். யா விஜி நாளைக்கு விஜி விஜி ஃபங்க்ஷன் வண்டி நிறுத்த 1 செகண்ட். ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிக்கலாம். இருங்களேன், என் ஃப்ரெண்டு, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். யா ஓகே. ஏய் பிச்சையா, பாய் பாய். பிச்சையா. ஹலோ சாந்தி. என்னது பிச்சையாவா? கார்ல வந்து பிச்சை எடுக்கிறோம் போல. யாருக்கிட்ட மொக்க போட்டுனுக்குற? இது என்னோட ஃப்ரெண்ட். ஏய் அழகா இருக்குது. இஸ் இட்? சூப்பரா இருக்கு. எப்படி பிச்சை எப்படிலாம் நீ செட் பண்ற? என்னமா சொல்ற அண்ணான்னு கேட்டு பாருண்டி. மாமா, நானும் நல்லா விசில் ஊதுவேன். கிட்ட வந்து ஊதவா? என்னடி? என்ன பாக்குற? ஒரு 200 ரூபா செலவாகும், பரவாயில்லையா? பெருசா எதை எடுக்கிறேன் போல. என்னடி புக்குட்டு போல. ஒன்றும் இல்லையா, ஒழுங்கா ஓடிடு. கிட்ட வந்து ஊதன காத்து வராது, சத்தம் மட்டும்தான் வரும். இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஐயோ, என்ன லுக்கு விடுற? ஒழுங்கா ஓடுற. அங்க பிக்கப் பண்ண இது நான் போயிட்டாங்க. பிரான்ஸ்ல எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, சைனான்னு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். பிச்சையா, ஒரு நிமிஷம்ரா. ஆடு, அன்னைக்கு கிழிஞ்ச 100 ரூபா தலை கொடுத்துட்டு போற. நானும் அன்னைக்கு இருட்டுல சரியா கவனிக்காம விட்டுட்டேன். கோச்சிக்காதீங்க மேடம், சத்தியமாக நாளைக்கு புது 100 ரூபா தலை கொடுத்துட்றேன். இப்போ வேணா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம். அது பொடி கடைக்கு பின்னாடி. என்னது, பொட்டி கடைக்கு போகணுமா? ம் என் கண்ணுலயே படக்கூடாது. ஒழுங்கா எழுந்து ஓடிடு. ம். ஓ, புது கஸ்டமர் வந்தவனே பழைய கஸ்டமரை. ஏய், 3 என்றதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடு, இல்ல சைக்கிளோட சேர்த்து சமாதி கட்டிடுவேன். ஓடு. ப்ராப்ளம், சாரி மேடம். Stupid. சாந்தி, you come. போயா. வந்துட்டான். What is this, சாந்தி? நாளைக்கு வேணா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. அடி செருப்பால டேய், கொன்றுவே ராஸ்கல். போடா. மேடம் நாளைக்கு வேணா வரட்டுமா மேடம்? What happened, யா? செத்த நேரத்தில் தாலி எடுத்துட்டான் பிச்சையா. ஓஹோ, ஐ எம் சாரி சாந்தி. சரி பிச்சையா, அதை விடு. நான் என் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். யா. டார்லிங்ஸ், இங்க வாங்கலேன். இவருதான் என் ஃப்ரெண்டு பிச்சையா மேனட். ஹாய். 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 இவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜி. ஹாய் விஜி. இவ தான் என் செல்லம் டோரா. நைஸ். விஜி, பிச்சையா என்னை கூப்பிடுறாரு. அப்படியே நீங்களும் வாங்கலாம். சும்மா கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். யா. இல்ல, நான் வேற பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். ஆமான்ல. சரி டோரா, அப்ப நீ வரையா? இல்ல வேணாம், விஜி தனியா போகும், நான் அது கூடயே போறேன். ஆமா, நீங்க 2 பேர் பிரியவே பிரியாதீங்க, சனியனுங்களா. சரி பிச்சையா, நம்ம போலாம், காரை எடுங்க. பாய் guys. பாய். சாந்தி, நாளைக்கு கரோலின் மேமுக்கு பிறந்த நாள். சாயந்தரம் சீக்கிரமா வந்துரு, புரியுதா? நான் எப்படி வராம இருப்பேன்? பிச்சையாவும் வருவாரு. எஸ் எஸ், ஐ வில் கம். அப்புறம் நாளைக்கு பார்ட்டியில கலக்குறோம். பாய். 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 காரு போகுமா? போயினா. பாய். 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 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேடி, பார்த்து போயிட்டு வா.